வட சென்னையில் எப்படி நான் லீனியர் ஸ்க்ரீன் ப்ளே வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த மகாராஜா படத்துலையும் நான் லீனியர் ஸ்க்ரீன் ப்ளேவை அவ்வளோ சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு நம்ம டைரக்டர் நிக்கில் சாமிநாத். விஜய் சேதுபதியோட 50வது படம். கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு விஜய் சேதுபதியோட படம் வந்து தேட்டருக்கு வந்து, அதுவும் தேட்டரில் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சி ரொம்ப நாள் ஆச்சுன்னே சொல்லலாம். ரீசெண்டாக நிறைய நல்ல படங்கள் தமிழுக்கு வந்துக்கிட்டு, தமிழ் சினிமாவில் வந்துட்டுருக்கு. கருடன், ஸ்டார், அந்த வரிசையில் இந்த படம் மகாராஜா. ஸோ விஜய் சேதுபதி அவர்களுக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு அப்ரிசியேஷன். எல்லா போகிற இடத்துலையும் மகாராஜா மகாராஜா சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பெரிய கதைலாம் ஸ்டோரிலாம் கிடையாது. இந்த படம் ஏன் இவ்வளோ பேசப்படுது அப்படின்னா ஸ்க்ரீன் ப்ளே, ஸ்கிரிப்ட் தான். இந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து நான் லீனியர் மூலிமா சொன்னனால மட்டும்தான் படம் வந்து அவ்வளோ என்கேஜிங்காக சீட் எட்ஜில் உட்காந்து பார்க்குற அளவுக்கு எந்த சீனுமே லேக் இல்லாமல் அவ்வளோ சூப்பராக போயிட்டுருக்குன்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்தில் நடித்த காஸ்ட், ஸ்டார்ஸ் எல்லாருமே சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காரு நம்ம டைரக்டர். இந்த படத்துக்கு தேவையான பிஜிஎம்மும் அவ்வளோ சூப்பராக பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டு கொடுத்துருக்காரு. யாரும் இந்த மியூசிக் டைரக்டர்னு தேடி அவர் பேரை தேடி பார்க்குற அளவுக்கு நம்ம ஆஜிஸ் லோக்நாத் அவர்கள் இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் இருக்க ஸ்டார்ஸ் வந்து விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், நட்டி நடராஜனாக இருக்கட்டும், அனுராக் காஷ்யப்பாக இருக்கட்டும், அருள்தாஸாக இருக்கட்டும், முனிஷ்காந்தாக இருக்கட்டும், சிங்கம்புரியாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட பர்ஃபெக்ட் ரோல் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன ஒரு சின்ன லேகாக தோணுச்சு அப்படின்னா, அனுராக் காஷ்யப் அவர் டைலாக் பேசும்போது மட்டும் சரியாக சிங்க் ஆகலை, டப்பிங் சரியாக பண்ணலையோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அவரை இந்த படத்தில் யூஸ் பண்ணாமல் வேறு யாராவது ஒரு தமிழ் ஆக்டராக லைக் அந்த கேரக்டரை பார்க்கும்பொழுது, அவரோட தோரணையை பார்க்கும்போது அரவிந்த் சாமி அவர்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு தாட் எனக்கு வந்துச்சு. ரொம்பவே சூப்பராக ஆப்டாக இருக்கும் அப்படின்றது தோணுச்சு. பட் ஓகே, பெருசாக ஒன்றும் தெரியலை. இந்த படத்தில் லக்ஷ்மி அப்படின்ற ஒரு உயிரற்ற ஒரு பொருள் வந்து உயிர் கொடுத்துருக்கார் நம்ம டைரக்டர் சாமிநாதன் அவர்கள். ரொம்ப திவ்யா பாரதி அவர்கள் வந்து ஒரு சின்ன கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்க. பாய்ஸ் படத்தில் வர்ற மணிகண்டன் அவர் ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு வில்லன் ரோல் வந்து பண்ணிட்டு போகிறார். ரொம்ப அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவருக்கு கொடுக்கப்பட்ட ஸ்டன்ஸ் கொரியோகிராஃபிலாம் சூப்பராகவே கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. சூப்பராகவும் அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அப்புறம் காளையன் வர்றாரு. காளையன் வந்து ஆக்டர் குணாலோட ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அது ஒரு காமெடி ட்ராக்காக போயிட்டுருக்கு. மொத்தத்தில் என்ன லேக் அப்படின்னா, படம் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு விஷயம் காமிப்பாங்க. அந்த விஷயம் தான் கிளைமேக்ஸ்லேயும் கனெக்ஷன் வரும். பெருசாக ஸ்பாய்லர்லாம் இருக்காது, கிளைமேக்ஸ்லேயும் கனெக்ஷன் வரும். ஸோ அந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் காமிச்ச ஒரு விஷயம் பெருசாக லைவாக இல்லை. அதை லைவாக காமிக்காமல் ஏதோ இது நடந்துச்சு, இதனால தான் அந்த படம் ஓடுது அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க. பட் இதனால தான் படம் ஓடுது அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் ப்ளே, நல்ல ஸ்க்ரீன் ப்ளேனா ரொம்ப சூப்பராகவே பர்ஃபெக்டாக நம்ம மேட்ச் பண்ணிட்டார், உட்கார வச்சிட்டாருனே நம்ம சொல்லலாம். பட் அந்த ஸ்டார்டிங்கில் நடந்த விஷயம் மட்டும் லைவாக இல்லை அப்படின்றது என்னோட ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ மகாராஜா படத்தை பார்த்தவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லெட்ஸ் பாய் ஃப்ரம் நாகேந்திர குமார்.